இன்னைக்கு வாட் ஆர் வி கோயிங் டு டூ அப்படின்னா என்னங்க பொசுக்குன்னு இப்படி கேட்டீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் இன்னைக்கு நம்ம கூட பேசக்கூடிய அந்த ஸ்டாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உலகத்துல இருக்க அத்தனை தமிழர்களும் ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஷோ. அந்த டின்னர் டைம்ல சாப்பிடும் போது பிக் பாஸ் வேர்ட்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கை கால் ஓடாது, அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். அதுவும் அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்டா இல்லையான்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் தாண்டி இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டலாமே அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது துப்பிச்சிக்க பிக் பாஸ் ரேஷ்மா. வெல்கம் டு மை ஷோ. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேர் சொன்ன மாதிரி நீங்க ஒல்லி ஆயிட்டீங்களா, வெயிட் எல்லாம் கம்மியாயிடுச்சு. உங்களை பார்த்தோன்னே அதுதான் சொன்னாங்க. கரெக்ட். இன்னும் உங்களுக்கு சாப்பாடே போடலையான்னு சொன்னாங்க. என்னப்பா நான் தான் சமைச்சிட்டே இருந்தேன் நேரமும், எங்க சாப்பாடு நான் எங்க சாப்பிடுறது டைமே இல்ல உள்ளன்னு சொன்னேன். ரைட். சீசன் 1 அண்ட் சீசன் 2ல பாத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த டைம்ல வந்து நியூட்ரல் ரேஷ்மா, அத்தை நீ செத்த, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை நோக்கி பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. சோ ஹவ் டு யூ see this actually? அத்தை நான் செத்தேன்னா அவனே எனக்கு நாமினேட் பண்ணால, அத்தை நீ செத்தேன்னு காஃபி ஊத்தி சாப்பிடுச்சான் ஒரு டாஸ்க்ல. அதுக்கப்புறம் நாமினேட்டும் பண்ணான். பட் இஸ் அ குட் பர்சன். அண்ட் நியூட்ரல் ரேஷ்மா வந்து அங்க நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சுதான் என்ன வந்து நியூட்ரலா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபேரா இருக்கணும், இம்பார்ஷலா இருக்கணும், எந்த குரூப்லயுமே சேரக்கூடாது, அந்த மாதிரி நினைச்சுதான் நான் டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல. அதனால வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு பி நியூட்ரல், வந்து ஐ டோன்ட் வாண்ட் என்ன குரூப்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அது வந்து இந்த அளவுக்கு பரவிடும் எனக்கு நான் நினைச்சு கூட பாக்கல. சோ அத்தை நீ செத்த இந்த நியூட்ரல் ரேஷ்மாக்கு பின்னாடி இருக்க எஸ்டி எல்லாம் என்ன அப்படிங்கறத கேட்டு முடிச்சிட்டோம். சோ உள்ள இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல், அந்த மைக் எவ்ரிடே, அந்த வேக்கப் சாங், ஹேங் ஓவர் ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? என்ன ஹேங் ஓவர் இல்ல, அடிக்கடி தடவிட்டே இருந்தேங்க. மைக்கு தடவிட்டே இருந்தேன். அதுதான் எங்க அம்மா கூட சொன்னாங்க, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஓ ஒண்ணு இல்லமா நார்மலா தான் இருக்கேன் அப்போன்னு நினைச்சேன். பட் மைக் வாஸ் ஒன்லி திங். மைக் இல்லாம ஒரு ஹாஃப் டே வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தது மைக் இல்லாம. சோ வெளில வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் மீட் பண்ணிருப்பீங்க, உங்க ஃபேமிலியை மீட் பண்ணிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலி நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரியல இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்ட்டு. பிகாஸ் நான் வந்து போன ரீசனே வந்து வேற. போகும்போது என் இன்டர்வியூ எடுத்தப்போவே நான் என்ன கேட்டப்போ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜினா, என்னால என்னோட பர்சனல் லைஃப் வந்து இது வரைக்கும் மீடியால நான் 2008ல இருந்து இருந்திருக்கேன். நோபடி நோஸ் எனிதிங், யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. சோ நான் வந்து இது மூலமா நான் சொல்ல விரும்புறதுக்கு காரணமே வந்து என்னால மற்றவங்க யாருக்காவது ஹெல்ப்பா இருந்தா அது ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு அட் அ பாயிண்ட் ஒரு லைஃப்ல நம்ம ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் பீப்புள். ஐ வாண்ட் டு ஹெல்ப் விமென். சோ எனக்கு வந்து அந்த மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். அதனாலதான் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி. பிகாஸ் ஐ வாஸ் அ விக்டிம் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். பட் அது நான் விக்டிமைஸ் பண்ணிக்காம அதை பத்தி நான் அவ்வளவா பேசல உள்ள. வெறும் அந்த ஒரு டாஸ்க்ல மட்டும்தான் அது சொன்னேன், என்னோட பர்சனல் லைஃப் பத்தி ஷேர் பண்ணேன். அதெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கிறதுனால ஐ ஃபீல் லைக் இட்ஸ் an empowerment for me and I wanted to share that empowerment and empower another woman along with me. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோலி மூட்டி ரேஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி ட்ரோல்ஸ் எல்லாம் அது வந்து சீரியலுக்கு ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நம்ம பாசிட்டிவ் தான் நோக்கி தான் நான் என்னோட லைஃப்லயே நான் வந்து ஐம் ஆல்வேஸ் பாசிட்டிவ், முன்னோக்கி தான் போயிட்டே இருப்பேன். ஐ நெவர் லுக் பேக். சோ ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. என்ன பங்கமா என்ன கலாய்ச்சிட்டு இருக்காங்க பக்கத்துல. என்னோட சிரிப்பு வந்து நல்லா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்தேன் நானு. உள்ளே வச்சு என்ன வந்து பயங்கரமா கலாய்ச்சாங்க. வெளியில கலாய்க்காம இருப்பாங்களா? ஆமா, நானே கலாய்ச்சிப்பேன். நான் நெகட்டிவாவே எடுத்துக்க மாட்டேன். அந்த அவங்க சொன்னது கூட எனக்கு ஹர்ட்டே ஆகல. நான் சும்மா என்னையே நான் கலாய்ச்சேன். நான் இனிமே தனிமையில தான் இருக்க போகிறேன், சிங்கிள் பீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ டேக் திங்ஸ் இன் a lighter vein. சோ பிக் பாஸ் வந்துட்டாக்கா இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ சேரன் சார் அண்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, ஆனா நாமினேஷன்ல மாத்தி ஒருத்தரை நாமினேட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் ஒரு கோல்ட் வார் இருக்கிற மாதிரியே இருக்கு. சோ வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் தட் யூ ஷேர் வித் சேரன் சார்? I respect him a lot and he respects me a lot. என்னோட லைஃப்ல எனக்கு நடந்தது வச்சு he respects me a lot and I respect him as a director and a good human being. கோல்ட் வார் எல்லாம் உண்மை இல்ல. எங்களுக்கு வந்து சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. ரீசன் இல்லாம என்கிட்ட நடந்துக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. அந்த சிச்சுவேஷன் நடந்தப்போ அவர் ஈகோ ஹர்ட் ஆச்சு. டெஃபினெட்லி அவர் ஈகோ ஹர்ட் ஆச்சு. அந்த அது வந்து டாஸ்க் தான். அது அவங்க டாஸ்க் பண்ண சொன்னா நீ டாஸ்க் பண்ணிடுவியா அப்படின்னாரு. நான் வந்து டாஸ்க் பண்ணணும் தான் நீங்க தானே சொன்னீங்க டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் பண்ணணும்னு, அப்புறம் ஏன் பண்ணிடுவியான்னு கேக்குறீங்க? எனக்கு புரியல. லைக் இட் வாஸ் லைக் கன்ஃபியூஷன் ஃபார் மீ. ஃபுல்லாவே ஆல்ரெடி நாங்க எல்லாமே கொஞ்சம் இரிட்டேட்டட் மூட்ல தான் இருந்தோம் நாங்க எல்லாருமே. சோ தட் இஸ் தீஸ் ஆர் லைக் ரியலி காமன் ஸ்டஃப். அந்த எனக்கு சேரன் சாருக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது கூட சொல்ல மாட்டேன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் சொல்லுவேன்.
சோ எங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்ம எப்படி இருந்திருக்கோம் பாரு, அப்பலாம் இருந்துச்சு உங்களுக்கு? ரியல் லைஃப்ல நான் எப்படி இருப்பனோ அப்படியே தான் உள்ளேயும் இருந்தேன். சோ எனக்கே தெரியும் நான் நிறைய நாள் இருக்க முடியாது, என்ன வச்சு ஒரு ஷோ நடத்த முடியாது எனக்கே தெரியும். ஷோ நடத்தணும் நிறைய மசாலா எல்லாம் வேணும். சோ அப்படி பார்த்தா இட் வாஸ் a fair judgment. அந்த மசாலா பத்தி தான் நான் கேட்க போறேன். நீங்க சொல்லுங்க, யார் லவ் பண்றா, வந்ததை மறந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள? ஆக்சுவலி அவங்க நல்லா விளையாடுறாங்க கேம். ஆக்சுவலி இல்ல, ஆமா நல்லா விளையாடுறாங்க கேம். சில பேர் சிம்பத்தி ட்ராக்ல போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து விளையாட்டு நினைச்சு ஆரம்பிச்சு அது வெனியோட முடிஞ்சிருச்சு. பாவமா தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சிம்பத்தியை வச்சு அது அந்த இஷ்யூ பேசி 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 பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து ஒன் சைடு போயிட்டே இருக்கு. அது தனியா விட்டுறலாம், அது தேவையே இல்லை நமக்கு. வேலைங்காது வேலைக்கும் ஆகாது அது. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டே இருக்காரு ஃபர்ஸ்ட்ல இருந்து. தர்ஷன் ஷெரின் வந்து ஜஸ்ட் ஓன்லி டாஸ்க் மட்டும்தான். அவங்க பர்சனலா அந்த மாதிரி ஒண்ணுமே பிஹேவ் they are just playing. Sherin is not like that. She is very responsible, mature person. Even Tarshan is very composed person. So அங்க ஒண்ணுமே இல்ல. சோ எங்க என்ன நடக்குது அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாங்க. வந்த நாள்லயே ஒரு கண்டெஸ்டன்ட்க்கு ஒரு ஆர்மி எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அது ஓவியாக்கு வந்து வேற லெவல் ஆர்மி இருந்துச்சு. இப்ப வந்து லாஸ்லியாக்கு வந்த புதுசுலயே வந்து ரொம்ப கியூட்டா இருக்காங்க, ரொம்ப அழகா அந்த தமிழ் பேசுறாங்க அப்படிங்கறதுனால நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட் நாள் போக்குல அது அப்படியே மாறி கொஞ்சம் ஹேட்டர்ஸா மாறிச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப கூட ரொம்ப ஸ்வீட்டான சின்ன புள்ள அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. பட் அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் நிறைய காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆட்டிடியூட் வந்து அது ஸ்டபர்னஸா மாறிடுச்சு, பிடிவாதமா மாறிடுச்சு. இது பண்ணுன்னு சொன்னா அது பண்ண மாட்டாங்க, அது பண்ணாதேன்னு சொன்னா அதை தான் பண்ணுவாங்க. சோ அந்த விஷயம் எல்லாம் நிறைய அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனா அவங்க யாரு கூட மிங்கிலே ஆக மாட்டாங்க. ஷீ இஸ் வெரி ஆன் ஹர் ஓன். அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியாது. கமல் சரே சொன்னாங்க, பேக் பெஞ்சாவே இருக்கீங்களே, கொஞ்சம் முன்னாடி வாங்க நிறைய வாட்டி கூப்பிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்களையும் முகேனு கூட சொன்னாங்க, முகேனு கூட பேக் பெஞ்சாவே இருக்கீங்கப்பா, முன்னாடி வாங்க, கொஞ்சம் லைம் லைட்ல வாங்க, ஏதாவது கிரியேட் சம் mingle with the crowd and they have to be visible இல்லையா அப்படின்னு கமல் சார் கூட அவங்களை நிறைய வாட்டி சொல்லியிருந்தாங்க. யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க லாஸ்லியா. சோ ஐ ரியலி டோன்ட் நோ. அந்த மொட்டைக்கடதாசில கூட நான் அதுதான் கேட்டேன். சில டைம் அன்பா இருக்கீங்க, சில டைம் ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க. உங்க ஒரிஜினாலிட்டி எனக்கு இது வரைக்கும் 42 நாள் நான் உள்ள இருந்து எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஆல் ஐ நோ இஸ் கையை காட்டிக்கிட்டு பாட்டு மட்டும் பாடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் தான் அவசியம். ஆமா, என்கிட்ட கதைக்காதீங்க. ஷீ இஸ் a nice person. I'm sure she is a nice person. யாருக்குமே அவங்க ரியாலிட்டியே தெரியாது. அவங்க அந்த அளவுக்கு விளையாடுறாங்க. அவங்கள பத்தி தெரியாம எத்தனை நாள் தான் இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ லாஸ்ட்ல அப்படி பண்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சோ சாக்ஷி, do you think nomination time வரும்போது மட்டும் அவங்க பயங்கர ஒரு எமோஷனல் டிராமா பண்றாங்கன்னு? நாமினேஷன் வரும்போதெல்லாம் அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் நான் வந்து ஒரு கட்டத்துல நான் வந்து ஒதுங்கி போயிட்டேன். அது வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ ரியலைஸ்ட் கமல் சார் கூட ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க அது வந்து அடுத்த 2 weeks இழுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. பிரச்சனை வீக்கெண்ட் வரும்போதெல்லாம் பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதையும் பார்த்தேன் நானு. சோ பத்த வைக்கிறதுல அவங்க வந்து நம்பர் 1 இருக்காங்க ரைட் நவ. சோ பத்த வைக்கிறதுல சாக்ஷி நம்பர் 1 இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. சோ வெளில வந்து நீங்க எபிசோட்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் சரவணன் சார் வந்து ஷோல இருந்து டெர்மினேட் பண்ணிருக்காங்க. ரீசனும் தெரியும். சோ உங்க கருத்து இதை பத்தி என்ன? ஐ ஃபீல் லைக் அவர் வந்து எலிமினேட் பண்ண ரீசன் வந்து கரெக்டான ரீசன் தான். பிகாஸ் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய ஷோ, பெண்கள் வந்து நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கோன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இஷ்யூ அது. அதனாலே நிறைய பேர் உள்ள போயிட்டு மறந்துடுறாங்க. நம்ம என்ன பண்றோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்றோம்னு தெரியாமலே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உள்ள. அது வந்து மைண்ட்ல கொஞ்சம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்றோமோ அதுதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மறந்துடுவாங்க அவங்க அது எல்லாமே. ஸோ இட் பிகம்ஸ் ரியலி டிஃபிகல்ட். சரவணன் சார் வந்து அந்த மாதிரி டைப் கிடையாது. இஸ் a நைஸ் பர்சன், ஜெனுவன் பர்சன். அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஆக்சுவலி அது நடந்தப்ப நாங்கெல்லாம் அங்கதான் இருந்தோம். பட் நாங்கெல்லாம் காது கொடுத்து பேசல. ஏன்னா நாங்க கமல் சூரிய அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தோமா, அப்படியே கான்வர்சேஷன்ல போயிடுச்சு. நாங்க அதை பத்தி பேசவே இல்லை. சத்தியமா எனக்கு அந்த
ஃபுல் கான்வர்சேஷனே நான் கேட்கல ஆக்சுவலி. டு பி வெரி ஆனஸ்ட், இந்த ஹோல் கான்வர்சேஷன் நான் கேட்கவே இல்லை. அதனால தான் நாங்க யாருமே அதை பத்தி பேசவே இல்லை, அது பெரிய விஷயமா பண்ணவே இல்லை. பட் வெளியில அவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்குன்னு நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் திருப்பி பார்த்தேன், என்னதான் சொன்னாரியா இவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓ இப்படி சொல்லிருக்கீங்களா அப்படின்னு நினைச்சேன். ஐ ஃபெல்ட் பேட், பட் இட் இஸ் ரைட் டிசிஷன். சோ சரவணன் சாரை வந்து ஷோல இருந்து டெர்மினேட் பண்ணது கரெக்டான டிசிஷன் தான் அப்படிங்கறது ரேஷ்மா சொல்லிருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ள இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாம ஐ திங்க் கொஞ்சம் பாதி ஸ்லிப் ஆகி நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரேஷ்மா பிக் பாஸ் போனதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்ன? டு யூ திங்க் நீங்க அந்த பர்பஸை மீட் பண்ணிருக்கீங்கன்னு? நான் உள்ள போனதுக்கு மெயின் ரீசனே அதுதான். நான் வந்து இத்தனை வருஷம் மீடியால இருந்து சொல்லாம இருந்ததுக்கு காரணம் வந்து சொல்லிட்டா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நமக்கு வேலை கிடைக்காது, அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் ஸ்டீரியோடிபிக்கலா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பிக் பாஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சப்போ ஐ வாண்டட் டு யூட்டிலைஸ் இட் அண்ட் மேக் ஷூர் தட் என்னோட லைஃபையும் ஒரு எக்ஸாம்பிள நான் காமிச்சு, நான் இது வந்து போலியா சொல்லல, ஐ ஹவ் பின் த்ரூ திஸ், ஐ எம் ஒன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லைன்னா அந்த கொடூரமான மேரிட்டல் லைஃப்ல வந்து இருந்திருந்தேன். அண்ட் ஐ எம் அவுட் ஆஃப் இட் அண்ட் லுக் அட் மீ, ஐ எம் ஓகே, நான் ஸ்ட்ராங்கா நான் போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாண்டட் டு செட் அன் எக்ஸாம்பிள் as for women empowerment. I really believe in that. And you did. நிறைய பெண்கள் பார்த்து கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் கூட ஒரு அபியூசிவான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல், மேபி இதுதான் நம்மளோட ஃபேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ எல்லாருக்குமே வந்து ஒரு யூ செட் an எக்ஸாம்பிள். கண்டிப்பா தட்ஸ் நாட் the way to live அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச். சோ சொல்லுங்க, யாரோட பிரசன்ஸ் வந்து நீங்க அதிகமா மிஸ் பண்ணீங்க? வனிதாவை மிஸ் பண்ணேன் நானு. நிறைய சம்பவத்துல இவங்க இருந்தா நல்லா இருக்குமே. சில சம்பவத்துல எல்லாம் வனிதா இருந்திருந்தாலும் நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. பட் வனிதாக்கு வந்து கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி, கோவத்துல அவங்க வார்த்தைகள் விட்டுருவாங்க. அதனால வந்து பட் அதர்வைஸ் இஸ் a beautiful soul. I really love her a lot. She is a very nice person. அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு கிளாஸ் வரும் நிறைய பேர் நினைச்சாங்க, என் சிஸ்டர் சொன்னாங்க. பட் ஐ ஆக்சுவலி ட்ரூலி அட்மையர்ட் ஹர் ஃபார் ஹர் ஸ்ட்ரெங்த். அவங்களும் ஒரு சிங்கிள் மாம். சோ அந்த விஷயத்துல we bonded really well. Wonderful. Thank you so much. நான் கேட்ட क्वेश्चंस ரொம்ப பொறுமையா ஸ்போர்ட்டிவா பதில் சொன்னீங்க. அண்ட் பிக் பாஸ்ல இருந்து நீங்க வெளில வரும்போது மதுமிதா கிட்ட வந்து நான் உனக்கு மட்டன் கறி வெளில வா செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எனக்கும் நீங்க மட்டன் செஞ்சு கொடுக்கணும். ஓகே? Yeah. Thank you so much. Thank you. Really nice meeting you too. Thank you so much for having me on your show. Wonderful. It was really awesome having you on my show. Thank you so much. Radio City Tamil, எங்கேயும் எப்பொழுதும்.